إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ லோகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக என்று போற்றி போன பின்னால் அவனுடைய அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நபித்தோழர்கள், தோழியர்கள் மீதும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக இந்த இஸ்லாத்தை துயிர்த்தெழுவதற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்கள் மீதும், அதே மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைப்பதற்காக துணை நின்றோர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என் பெற்றோர்கள் உங்கள் பெற்றோர் மீதும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய அழைப்பின் அடிப்படையில் ஜும்மாவுடைய கடமை என்கிற அடிப்படையில் வந்திருக்கிற இந்த தருணத்துல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சில பாவங்கள் சம்பந்தமாக பார்த்து வருகிற சில நிகழ்வுகளும் நாங்கள் பார்க்கிறோம். அவ்வப்போது உலகில் ஏற்படுகிற அல்லாஹுடைய அழிவுகள் சம்பந்தமாக அல்லது நாங்கள் ஆங்காங்கே நடக்கிற விபத்துகள் சம்பந்தமாக கேள்விப்படுகிற சில செய்திகளும் நானும் நீங்களும் எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடமாக இருந்தாலும் மரணம் என்பது எனக்கு நிச்சயம் இதோ வரப்போகிறது என்கிற எதிர்பார்ப்பில் எப்போதுமே எமது செயல்கள் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் நரகத்துக்கு கொண்டு செல்லுகிற பொய் என்கிற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பரிமாறலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்புக்கான பிரதான காரணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் மட்டுமல்லாமல் இஸ்லாம் அல்லாத, அதாவது மனித ஜீவன்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களாக இருக்கிற அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்பட்டவர்களை தவிர, யாரையெல்லாம் புனிதர்களாக அல்லாஹ் நியமித்தானோ அவர்களையும் தவிர ஏனைய அத்துணை ஜீவன்களும் பொய் என்கிற இந்த வரையறைக்குள் ஆளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொய் என்பது ஒரு மனிதனால் விடவே இயலாத ஒன்றாக, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக இன்று சமுதாயத்துல பொய் பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு லாபமோ நஷ்டமோ துணையோ கருதியோ எதுவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பொய்யை அவன் கலந்து விடுகிறான். இந்த பொய்யினுடைய பாரதூரம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக நமக்கு நிறைய எச்சரிக்கைகளை சொல்லி காட்டுகிறான். அந்த பொய்யினூடாக எவ்வளவு தூரம் நாங்கள் நரகத்துக்கு வீசப்படுவோம் என்பதையும், அந்த பொய்யினூடாக ஏற்பட போகிற அசம்பாவிதங்கள் சம்பந்தமாகவும் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சில செய்திகளை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு செய்திகளை நான் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது இரண்டு வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த மனிதர்களுக்கு நாங்கள் வலிசான வஷஃபதைனி வஹதைனாஹு நஜ்தைன், நாங்க மனிதர்களுக்கு ஒரு நாக்கையும் இரண்டு உதடையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். வலிசானவ் ஒன்று ஒரு நாக்கு, வஹதைனா அதனால நேர்வழி இருக்கிறது அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாஹ் ஒரு நாவு இரண்டு உதடுகள் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான். இந்த இரண்டு உதடுகள் நாக்கு இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஓசை எழுப்ப முடியாது, சரியாக பேச முடியாது, உச்சரிப்புகள் வராது. உதாரணமாக நாம அரபு குர்ஆன் ஓதுற நேரத்துல நிறைய பேருக்கு ஹா உச்சரிப்பு வர்றது குறைவு.
சிலாக்களுக்கு கா உச்சரிப்பு வருது, சிலாக்கள் ரா உச்சரிப்பு, சிலாக்கள் பா உச்சரிப்பு. ஒவ்வொரு எழுத்துக்களை பார்க்கும் போதும் லா லா லான்னு சொல்லிட்டு போவோம். அரபு எழுத்துல பாத்தீங்கன்னா 3-4 லா இருக்குது, எல்லாம் ஒரே லா தான். சா உச்சரிப்பை பார்த்தா எல்லாமே சா தான், அது வேற வேற டிஃபரெண்ட் உச்சரிப்பு வருதுன்னு இல்ல. என்ன சா, இது சா. சீனுக்கும் சாதான், ஷீனுக்கும் சாதான், சுவாதுக்கும் சாதான், எல்லாத்துக்கும் ஒரே மெட்ல வரும். ஏன்னா நம்ம நாவு அதுக்கு வலுப்படல, அந்த உச்சரிப்புக்கு பழக்கப்படல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லான்னு கேட்டால், இந்த நாக்கையும் 2 உதடுகளையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். வஹதைனாஹுன் நஜிதைன், அதனால உங்களுக்கு 2 வழிமுறையும் நாங்க காட்டியிருக்கிறோம். 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று இந்த நாவினால் ஈடேற்றம் பெறுவது, அல்லது இந்த நாவினால் நரகம் செல்வது. இந்த 2ம் தான் இந்த நாவால் செய்ய முடியுமே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் இந்த நாவினால் சாதிக்க முடியாது. உலகத்தில ஜெனுவினாக வாழ வேண்டும் என்றால் சொர்க்கம் கிடைக்கும், அல்லது உலகத்துல அப்படி வாழல, ஏமாத்தி தான் வாழுவேன், பொய் சொல்லுவேன் என்று நான் நினைச்சிட்டேன்னா இந்த உலகத்துல மதிப்போடு கௌரவத்தோடு வாழலாம். அல்லாஹ்விடத்துல அதுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அது அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். இந்த 2 வழியில நீங்க எந்த வழிமுறையை தேர்வு செய்ய போறீங்க என்பதை நானும் நீங்களும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம கையில் அல்லாஹ் பொறுப்பை தந்துட்டான். இந்தாப்பா உனக்கு நாக்கு தார, உதலை தார, இதை சரியாக நீ தீர்மானிச்சுக்கோ. நீ சொர்க்கம் போகணுமா நரகம் போகணுமா? நல்லதை சொல்லி அதையெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அந்த பின்பற்றினூடாக நன்மை உனக்கு வேணுமா, அல்லது பாவத்தை சொல்லி அவர்களுடைய பாவத்தை சுமந்து நீ நரகம் போகணுமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை ஆரம்பமாக சொல்லிக் கொள்றேன். நம்ம எல்லாரும் பார்த்த, படித்த, தெரிந்த, மனனம் செய்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட நபித்தோழர்கள் வளமையாக ஏதாவது ஒரு புதிய தகவலுக்காக கேள்வி கேட்பார்கள். அதுல ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்துல சிறந்தது என்ன என்று கேட்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுற செய்தியை பாருங்க. அதுல 2 விடயங்கள் ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்றாங்க. அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன், எந்த முஸ்லிமால் பிறர் ஈடேற்றம் பெறுகிறானோ, இதனால மில்லிசானிகி வயதிகி, அவனுடைய நாக்கினாலும் அவனுடைய எதிர் கையினாலும். அப்ப ஒரு மனிதனுடைய நாவினாலும் அவனுடைய செயல்பாடு ரீதியாகவும் யாரு பாதிக்கப்படவில்லையோ, யாருக்கும் பாதகம் இல்லாம அநியாயம் செய்யாமல் ஒரு மனிதன் வாழுகிறானோ, இந்த மனிதன் தான் இஸ்லாத்துல சிறந்தவனாக அவன் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லிம், புகாரி போன்ற கிரந்தங்களை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது நம்மட வாழ்க்கையில இந்த பொய் என்கிற இந்த வரையறையில நம்மட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். ஜோக்குக்கு பொய் சொல்றது நம்மட வாழ்க்கையில இருக்கிற பழக்கம் என்றால் சும்மா பொய் சொல்றது, ஒருத்தனை ஏமாத்துறது. அதான் அந்த உமா வரதாண்டுவோம், அவன் போயிட்டு பார்த்தா அப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த டீச்சர் கூப்பிட ஆண்டுவாங்க, அதான் சேர் கூப்பிட. இவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை யார் கூப்பிடுறான்னு டீச்சர் சேர் கேட்கும் போது அந்த கூப்பிடல, போய் சொல்லிட்டான் அப்படின்ட்டு. உலகத்துல மனிதனே முட்டாளாக்கின ஒரு தினம் ஒன்று இருக்குது. இந்த ஏப்ரல் பெஸ்ட் நம்ம பாக்குறோம்ல, எல்லாரும் ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் கூல், ஏப்ரல் முட்டாள்னு சொல்லி தர்றோம்ல. இந்த நாளை உலகமே அங்கீகரிச்சிருக்கு, போய் சொல்லலாம். உலகமே அங்கீகாரம் கொடுக்குது. எப்படி? யார் வேண்டாலும் அந்த நாள்ல போய் சொல்லலாமா, எவ்வளவு ஏமாத்தி வேணாலும் பண்ணலாமா. அது என்னையா? அது ஏப்ரல் ஃபூல் அண்ட் அப்ரூவல் கொடுத்தது உலக நாடுகள் ரீதியாக. எந்த அளவுக்கு மனிதனுடைய அறியாமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நாள்ல உலகத்துல எல்லா அரசாங்கங்களும் எல்லா நாடுகளும் அங்கேயே இந்த பொய்யான நாள்ல ஒருத்தன் தங்கம் கடத்துறான், ஒருத்தன் கஞ்சா கடத்துறான். கஞ்சா இல்ல தங்கம்ன்றான், விட்டுருவானா? விட மாட்டான், பிடிச்சிருவான். தங்கம் கூடுதலா கடத்தல, இது கொஞ்சம் தாப்பா, 5 கிலோ தங்கம் 1 கிலோ தான் இருக்கு, போய் சொல்றான். ஏப்ரல் போல் உடுப்பா, விட மாட்டான், அமைக்கிடுவான். ஆனா போய் சொல்லலாமா? ஆனா என்ன செய்யலாமா? உலகமே அங்க இருக்குது, நீ போய் சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. பொய் சொல்றதுக்கு நீ அங்கீகரிச்சிருந்தா, அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா, கொலை, கொள்ளை, பிராடு, பித்தலாட்டம் எல்லாத்துக்குமே அந்த நடக்கிற அத்துணை தவறுக்கும் போலீஸ்காராக்கள் என்ன செய்யக்கூடாது? நடவடிக்கை எடுக்க கூடாது, அரசாங்கம் தண்டிக்க கூடாது. ஏன்? நீங்க தானே அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க. ஏமாத்தலாண்டு வியாபாரத்துல ஏமாத்தலாம், கொள்ளை அடிக்கலாம், பேக கொள்ளை அடிக்கலாம், எவ்வளவு வேலை செய்யலாம். அந்த ஒரு நாள்ல நம்ம அதை சர்வ சாதாரணமாக மாற்று மத சகோதரருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அது அவங்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கமாக்கியாச்சு. நமக்கு இந்த உலக கட்டுப்பாடு.
அது நாவல இருந்து போற வார்த்தைகளும் கட்டுப்பாடு, செயல் ரீதியாகவும் கட்டுப்பாடு. எல்லா கட்டுப்பாடுகளையும் நம்ம சீராக வைக்கணும் என்பது நமக்கு நிபந்தனை. அப்படி வச்சா மட்டும்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்துல சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னு கேட்டா நம்மளும் இந்த உலகத்தை இன்பமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்டா, உலகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்டா, உலகமே அனுமதி வந்திருக்கு, பல நாடுகள் சேர்ந்து ஒரு அனுமதியை தவறா கொடுப்பாங்களான்னு புரிஞ்சுட்டோம்டா அது என்ன நடக்கும்னு கேட்டா அது தவறான வழியில கொண்டு சேர்த்துரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்படையா ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒருவன் ஒரு சிறந்த முஸ்லிமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவன் ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய நாவு பாதுகாக்கப்பட வேணும். அப்ப அந்த நாவு நல்லதை பேச வேணும். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த செய்தியை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் 2-3 விடயங்களை சேர்த்து சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரு அல்லாஹ்வையும் அவன் படைத்த மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவ் லியஸ்முத், அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். இந்த செய்தி நீங்க ஆழமா பாருங்க. அல்லாஹ்வை மறுமையை நம்பினா பேசக்கூடாது அப்படித்தானே அப்படின்றோம். அது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஆழமாக நம்புகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையை அவன் நம்ப வேண்டும். அந்த தண்டனை எங்க கிடைக்க போகிறது? மறுமை நாள் அல்லாஹ் வழங்க போறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஜெயின் பண்றாங்க? அல்லாஹ்வை நம்புகிற ஒரு முஸ்லிம் மறுமையை அவன் நம்பியாக வேணும். அந்த மறுமையை நம்புகிறான் என்றால் அந்த மறுமையில் அல்லாஹ் கொடுக்க போகிற தண்டனைகளையும் அல்லாஹ் கொடுக்க போகிற நலவுகளையும் அவன் நம்பியாக வேண்டும். அப்ப ஒரு மனிதன் ஒரு பாவத்தை பேசுறான் என்றால், ஒரு தவற பேசுறான் என்றால், ஒரு பொய்ய சொல்லுறான் என்றால் அவன் ஒரு கணம் யோசிக்க, நான் ரப்பை ஏற்றிருக்கிற ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற ஒருவர், நான் பொய் சொல்லி இந்த உலகத்துல இன்பமாக லாபம் அடையலாம், இந்த உலகத்துல நான் நிறைய சம்பாதிக்கலாம், ஏமாத்தி வியாபாரம் பண்ணலாம், நல்லதுன்னு சொல்லி கெட்டதை கொடுக்கலாம், இப்ப வந்து மரக்கறின்னு சொல்லி போன கிழமை மரக்கறியை கொடுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம், நேத்து போட்ட சம்சாவை சூடாக்கி விற்கலாம், பழைய வடையை சூடாக்கி விற்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த உலகத்துல எல்லாமே இந்த உணவு கொண்டு வருவான். பஸ்ஸுகள்ல பாருங்க, முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிகள்ல ரஸ்னா பெட்டிங் உணவு வடன்னு வருவான். வாங்கி தின்னீங்கன்னு கேட்டா அத பெரிய புல்டோசர் போட்டு அடிச்சு உடைச்சு நம்பி தின்னணும். அந்த அளவுக்கு கல்லா போய் 2-3 நாளா பொறிச்சிருப்பான். முதல் நாள் பொறிச்சது சாஃப்டா இருக்கும், 2வது நாள் பொறிக்கும் கொஞ்சம் நல்லா முருகி போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் பொறிச்சா கல்லா போயிடும். அதை போட்டு உணவுவான்னு விற்பான். என்னது வியாபாரம்? உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லி அவன் ஏமாத்துறான். இந்த ஏமாத்தும் போது ஒரு இறை விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவன் அல்லாஹ்வை நம்பியவனாக இருந்தால், நான் ஏமாற்று வியாபாரம் செய்தால், ஒருவனை பொய் சொல்லி விட்டால், ஒரு காரணத்துக்காக பொய்யை சொல்லி நான் என் தன்மானத்தை பாதுகாக்க, என் உரிமையை பாதுகாக்க நான் போராடினால், அல்லாஹ் தஆலா நாளையில் நான் நம்பி இருக்கிற மறுமையில ஒட்டுமொத்த உலக மக்களும் இருக்கும் போது என்னை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணையில் நான் சொன்ன பொய்க்காக அல்லாஹ் என்னை மறுமையிலே தண்டித்து விடுவான் என்கிற அச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அல்லாஹ்வையும் அவன் படைத்த மறுமையை நம்புகிறவர்கள் மறுமையில தண்டனையை பயப்படணும். மறுமையில் அகோரமான தண்டனை நம்ம பார்க்கிறோம். நரகத்தினுடைய குறைஞ்ச தண்டனை என்ன தண்டனை நம்ம பார்த்திருக்கிறோம்? செருப்பு, நெருப்பிலான ஒரு செருப்பு. இந்த நெருப்பிலான செருப்பினுடைய அகோரம் எப்படி இருக்கும்? அதை போட்டா அவன் உடம்பு உருகி பிந்துவாரத்தால வெளியே போயிரும், மொத்தமா உருவிரும் உடம்பு. சாதாரண ஒரு நெருப்பு காலில் மிதிப்பட்டுட்டா துடிச்சு எழுந்திடுறோம். அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல, சூட்டை தாங்க முடியல, சிக்னல பூசுறோம், ஐஸ் கட்டில வைக்கிறோம், எவ்வளவு பாடுபடுறோம் லேசா வைப்பட்ட ஒரு சூட்டுக்காக, அதுவும் ஒரு பகுதி ஒரு விரல் சுடுபட்டதுக்காக வேண்டி துடிச்சு போயிடுறோம். அல்லாஹ் மறுமையில கொடுக்கிற தண்டனையில நரகத்தினுடைய அதை விட குறைஞ்ச தண்டனை இல்லை. அதுதான் முதலாவது, 2வது, 3வது போகுது. அல்லாஹ் எப்படி சொல்ற? அந்த முதலாவது தண்டனை குறைஞ்சபட்ச தண்டனை நெருப்பிலான செருப்பு, அதை போட்டாலேயே உடம்பு உருகி பிந்துவாரத்துல வடியும் என்றால் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அகோரமான தண்டனை. இந்த தண்டனையை ஒருவன் சிந்தித்தால் அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் பொய் சொல்லி அத உலகத்துல வாழ நினைக்க மாட்டான் என்கிற செய்திய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல
22வது அத்தியாயம் 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வஜ்தனிபு கவுல ஸூர், அதாவது பொய் சாட்சி, பொய் உரைக்கிறத நீங்க என்ன செய்யுங்க, பேசுவதை இல்லைன்னு விலகி கொள்ளுங்க. நீங்க அதுல தவிர்த்து கொள்ளுங்க. வஜ்தனிபுன்றத அந்த பக்கம் போயிடாதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஏன் பொய்யின் பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதன் ஊடாக பாதிப்புகள் நிறைய வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சரி, புகாரி முஸ்லிமோட கிரந்தங்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், எது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை சொன்னால் நலவின் பக்கம் நம்மளை கொண்டு சேர்க்குமா. சேர்த்துட்டு வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றான், ஒரு ஆள் உண்மை சொன்னா அதுல அவருக்கு நலவு இருக்குது, அவர் அந்த நலவு ஏன் கிடைக்குது கேட்டா, அந்த நலவு நன்மை அவரை சொர்க்கத்துல கொண்டு சேர்த்துரும், அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும்ன்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வ இன்னர் ரஜுல, அதே போல இன்னும் அந்த மனிதரை பத்தி சொல்லும் போது அவன் எந்த அளவுக்கு தெரியுமா உண்மையாளனாக இருப்பான் சொல்றார், ல யஸ்துகு ஹத்தா யகூன சித்தீகன், அவன் எந்த அளவுக்கு இருப்பான்னு கேட்டால் உண்மையாளனாக பேர் எடுக்கிற வரைக்கும், அல்லாஹ்விடத்துல அவன் உண்மையாளனாக பேர் எடுக்கிற வரைக்கும் அவன் உண்மை பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த உண்மை அவனை உண்மையாளனாக அவன் அல்லாஹ்விடத்துல பிரகடனப்படுத்தும். இவன் உண்மையாளன், பொய் பேசுறவன் அல்ல. அந்த உண்மையூடாக பேர் எடுப்பது மட்டுமல்ல, அது அவனை சொர்க்கத்தை கொண்டு சேர்க்குங்கிற நல்ல காரியத்தின் பக்கம் அவனை ஈடுபடுத்த செய்யும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பார்க்கிறோம். சொல்லிட்டு சொல்றாங்க, வ இன்னல் கிஸ்ப, அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், பொய் இருக்கிறது, யஹ்தி இலல் ஃபுஜூர், அது பாவத்தின் பக்கம் உங்களை என்ன செய்ய கொண்டு சேர்க்கும். ஏன் பொய் சொல்றோம்? நம்ம தப்பிக்கிறதுக்கு. ஏன் பொய் சொல்றோம்? நான் லாபம் அடைகிறதுக்கு. ஏன் பொய் சொல்றோம்? அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு. ஏன் பொய் சொல்றோம்? அது நமக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்காக. ஏன் பொய் சொல்றோம்? நமக்கு ஒரு அந்தஸ்து அல்லது படிப்பு, அந்த ஜொப்பு தேவைன்றதுக்காக. இதுக்காக தான் இன்னைக்கு மனிதன் என்ன செய்யறான், உலகத்துல பொய் சொல்றான். அப்ப அதற்காக நாங்க பொய் சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பொய்க்காக ஒருத்தன் டாக்டர் படிப்பு எடுக்கிறான், ஒரு கல்ல சர்டிபிகேட் அடிக்கிறான், காசு கொடுக்குறான், அதுல நிறைய பாவத்தை செஞ்சு சர்டிபிகேட்டை கையில எடுத்துட்டு அவர் டாக்டர் ஆயிடுறான், ஒரு ஆசிரியர் ஆயிடுறான், ஒரு தொழிலதிபர் ஆயிடுறான். அதை பத்தி அறிவு கிடையாது. அதுல அவன் தொழிலதிபர் ஆகிட்டான்டா, பொய்யாக கிடைச்ச சர்டிபிகேட்டை காட்டி உயர்ந்த அந்தஸ்துகள் எடுக்க முடியும், பதவிகள் எடுக்க முடியும், ஆனால் சரியாக வேலை செய்ய முடியாது. ஏன்? அது சம்பந்தமான அறிவு ஒன்று கிடையாது. அவன் ஏமாத்தி வந்தவன், பொய்யை சொல்லி அவன் ஃப்ராடு பண்ணி முன்னுக்கு வந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த பொய் அவனை இன்னும் இன்னும் அதை தப்பிக்கணும். யாராவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டாங்கடா அண்ணன் லீவை போட்டுருவான், யாரோ செக்கப்புக்கு வந்துட்டாங்கடா நம்ம மாட்டிக்கொள்வோம், அவன் லீவு. அதாவது ஏதோ சுகம் இல்லை. பாக்குறோமா இல்லையா உறவுகளே, எவ்வளவு ஃப்ராடு வேலை நடக்கிறது. தகுதியற்ற ஆசிரியர்களாக போனால் மாணவர்களுடைய படிப்பு நாசமா போயிருது. தகுதியற்ற நிலைமைகள்ல பொறுப்புதாரிகள் உருவாக்கப்பட்டால் அது அப்படி நாசமா போயிருது. தெரியாட்டியும் தெரிஞ்சது போல காட்டிக்கொள்றவர்களை பார்க்கிறோமா இல்லையா? இது எல்லாமே அவர்களை அறியாமல் அவர்களை அது பாவத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாவம் இருக்கிறது, அந்த பாவம் அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்காது, அவனுக்கு நலவை கொடுக்காது, அது அவனை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, வைன்னர் ரஜுல, அந்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கேட்டால் ல யக்ரிபு ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கல்லாப, அவனை எந்த அளவுக்கு அந்த மனுஷன் பொய் சொல்லுவான்னு கேட்டா, பொய்க்கு மேல பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். பழமொழியோடு சொல்வார்கள் அரபுல, இன் குந்த கதுபன் ஃபகுன் ஜகூரான் சொல்வார்கள், நீ பொய்யனாக இருந்தால் நல்லா ஞாபகத்தன்மையோடு இருந்துக்கொள்ள, நீ மாறி பேசிடுவான். அது அங்க அப்படி நடந்துச்சுன்னுவான், திரும்பி இன்னொரு நாள் கேட்க மறந்துடுவோம். ஆஹா, எங்க நடந்தது சொன்னோம், என்ன சம்பவம், எப்படியா இருக்கும், அதை மாறி சொல்லுவான். என்னப்பா நீ அன்னைக்கு அப்படி சொன்ன இப்படி சொன்ன, ஓ மாறி சொல்லிட்டேன்டாப்பா. அப்ப உண்மை சம்பவம் ஒருபோது மாறாது, நிஜமாக நடந்த சம்பவம் ஒருபோது என்ன செய்யாது, அது மாறாது, மறக்காது, யாருக்குமே நினைவுல இருக்கும். நம்ம சின்ன பிள்ளை தொடக்கம் நமக்கு புத்தி எறிந்த பருவத்துல நடந்த ஒரு சம்பவம் ஆழமா உள்ளத்துல பதிஞ்சிட்டுண்டா அந்த தகவல் வாழ்க்கையில மறக்காது. நாமளாக கொஞ்சத்தை சேர்த்து ஜாயிண்ட் அடிச்சு பிட் அடிச்சு விட்டோன்னு வைங்க, பிட் அடிச்சதெல்லாம் மறந்து போயிடும். இன்னொரு ஆள்கிட்ட உங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம், அதே தகவல் அங்க போய் சொல்லுவோம், அதே தகவல் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோம், 3 பேர்ட்டையும் சொல்ற கருத்து ஒன்றா இருக்கும், போற தகவல் விவரிச்சு போயிடும். அப்ப என்னப்பா முகமது இப்படி சொன்னார், அப்படியா, எனக்கிட்ட மூசா இப்படி சொன்னாரு, இல்ல அவர் இப்படி சொன்னாரு, அவங்களுக்குள்ள கருத்து பாருங்க. அப்ப ரைட், ஏதோ விட்டு அடிச்சுட்டான் பைபிள்ல, அதான் முடிச்சாங்க ரைட். இவர் யாரு, ஆள் கொஞ்சம் மோசமான ஆள் தான், பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிறைய பாக்குறோம். அப்ப அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ் தஆலா உங்களை பொய்யென்று எழுதிட்டான்னு கேட்டா உலகத்துல யாருக்கிட்டையும் நானும் நீங்க உத்தமனாக மாற முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா யுக்தபு இந்தல்லாஹி கஸாபா, எந்த அளவுக்கு போய் பேசுவான் தெரியுமா? அடிக்கிட்டே போவான். நம்ம சொல்லுவோமே, ரொம்ப அவிப்பான் பாவன், மாட்டினா லங்குதான், நம்மகிட்ட லாங்குவேஜ்ல பேசுவோமே. சில பேர்களை நம்ம வச்சிருப்போம் பொய்யனுக்கு, அவன் ஒரு புழுகு மூட்டன்ட்டுவோம். என்னன்னா அவன்கிட்ட பேசி வேலை இல்லை, என்னத்தை பேசினாலும் அடிச்சு விடுற ஆள். ஆனால் அவனுடைய பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் ஈடுபடாது, கௌரவத்தை இழந்து விடுவான், அவனுடைய மான மரியாதைகள் இழக்கப்பட்டு விடும், அவனுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது. யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலாவே என்னையும் உங்களை இந்த பொய்களின் பக்கம் நாங்கள் சேருவோமாக இருந்தால் அல்லாஹ் எழுதிடுவானாம். பொய்யன் என்று எழுதினால் நாம பொய்யை சொல்லிக்கிட்டு தொழுதாலும் அந்த தொழுகை செல்லுபடி ஆகாது. நாங்க பொய் சொல்லிக்கிட்டு தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? அல்லாஹ் எழுதிட்டான் நீ பொய்யன், உனக்கு நரகம் எல்லாம் எழுதியாச்சு. அல்லாவே பொய்யன் எழுதுறா. யோசனை செஞ்சு பாருங்க. இரக்கமுள்ள அல்லாஹ் ஒரு மனிதன் தவறு செய்ய மீள 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 அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க, அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய அடியார்கள் இவன் பொய்யன் என்று அல்லாஹ் சீல் குத்துகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மோசமான ஒரு பொய்யனாக இருப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளை ஈமானிய உறவுகளே, நம்ம வாழ்க்கையில பொய் என்பது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. ஏனப்பா லேட் கொஞ்சம் அப்படின்றோம், கொஞ்சம் அங்கன்றோம் இல்லையா? யோசனை செஞ்சு பாரு. நம்மளோட வாழ்க்கையில பொய் சொல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பொய் சொல்லிடுறோம், ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரம் மனைவிட்ட போய் சொல்லிடுவோம், மனைவி கணவன்கிட்ட போய் சொல்லுவா, ஏதோ ஒரு சொல்ல மறைக்க வேண்டியது தேவைப்படும். சில நேரம் பாப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டி வரும், சில நேரம் கூட்டாளிமாருக்கு போய் சொல்ல வேண்டி இருக்கும், சில நேரம் எங்கேயாவது என்னமா நடந்தா அங்க பிரச்சனை போய் சொல்ல வேண்டி வந்துடும். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் மனிதன் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்றால் என்னுடைய அடியான் எல்லா நேரத்திலையும் உண்மை பேசுறானா இருக்கும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சமுதாயம் எப்படி இருந்தான்னு கேட்டால், இந்த பின்னாடி இருக்கிற சகோதரர் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்குவாங்க, கொஞ்சம் இந்த இடைவெளி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னுக்குவாங்க, அல்லாஹ் அவங்க அருள் செய்வான், கொஞ்சம் கொஞ்சம் இப்படி முன்னுக்குவாங்க, அல்லாஹ் அருள் செய்வான். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருடைய சில செய்திகளால விளங்கப்படுத்துறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில குற்றவாளிகள் கொண்டு வரப்படுவாங்க. சில ஆக்கள தவறுகளை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வந்து வச்சா அந்த தவறுகள் சம்பந்தமா விசாரிக்கப்படுவாங்க. அந்த விசாரணைகள்ல அவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு உதாரணம் என்ன கேட்டால், அவங்க அந்த பொய் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழரை வேறொரு பகுதிக்கு ஜகாத் வசூலிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி தான், அரசாங்கம் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. இஸ்லாமிய ஆட்சி என்ன அவங்க நம்ம கப்பங்காட்டி ஆக வேணும். இன்னைக்கு நம்ம டெக்ஸ் வரி கட்டுற மாதிரி நம்ம அரசாங்கத்துக்கு எல்லாரும் பைட் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாருமே என்னுடைய இலங்கை நாடு அதுக்கு கீழே நான் பைட் பண்ணிக்கிறேன், அந்த பையத்தை உறுதி பண்ணும் வகையில் அவங்க ஐடி கார்டு தந்திருக்கிறாங்க, பாஸ்போர்ட் தந்திருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் இந்த நாடு நமக்கு பொறுப்பெடுக்கும், நம்ம அந்த அளவுக்கு பைட் பண்ணிக்கிறோம். இந்த நாட்டு சட்டத்துக்கு நான் கட்டுப்படுவோம், என்னவெல்லாம் விதிமுறைகள் போடப்படுகிறதோ எங்கட மார்க்கத்தையும் நாங்க நிலைநாட்டிக்கிட்டு இந்த அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை நாங்க மீற மாட்டோம் நம்ம பைட் பண்ணிருக்கிறோம். யாரும் அதை மீறது இல்லை, அது பெரிய ஒரு பையத் நம்ம விளங்குறது இல்லை, அதோட பக்கம் இருக்கட்டும். அப்ப நம்ம இந்த விதிமுறைகள்ல நம்ம பார்த்து இருக்கிற இந்த விதிமுறைகள் பார்த்தோம்னு கேட்டா, இந்த விதிமுறைகள் வட்டாரத்துல அப்படியே சுத்தி வரோம். எப்படி வர்றோம்? நம்ம இன்னைக்கு ஒரு நலவை எடுத்துக்கொள்றதுக்கோ அல்லது ஒரு கெடுதியை எடுத்துக்கொள்றதுக்கோ அல்லது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்குறதுக்கோ நம்ம எப்படியெல்லாம் வாழ போறோம், எப்படியெல்லாம் அமைச்சு கொள்ள போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆட்சி அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி தண்ட ஆட்சிக்கு கீழே உள்ள ஒரு பகுதிக்கு அனுப்புறாங்க. அங்க போயிட்டு நீங்க ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வாங்க. அந்த நபித்தோழர் ஜக்காத்தெல்லாம் வசூலிச்சுட்டு அந்த ஊர்ல போயிட்டு பலையில எடுப்பாங்க, பறிச்சு எடுப்பாங்க ஜக்காத்துகளை. இன்னைக்கு மாதிரி பள்ளிகள் அறிவிச்சு தாங்கப்பான்னு கேட்கறது இல்ல, போனா பறிமுதல் தான், அது ஆதிக்கம் செலுத்தி தான் பறிச்சு எடுப்பாங்க. எவ்வளவு இருக்கு என்ன எடு ஆண்டு அராஜகம் பண்ணி தான் எடுப்பார்கள். ஜக்காத்தை கொடுக்காதவங்க கிட்ட பறிச்சு எடுப்பார்கள். அப்ப இது அந்த நபித்தோழர் ரசூல் அனுப்புவாங்க. அங்க இருந்து ஜக்காத்தெல்லாம் வசூலிச்சுட்டு வந்தா இவர் என்ன செய்வார்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு இந்த பங்கு எனக்குன்றார். ஜக்காத்து பணத்துல வந்திருப்பாரு, வசூலிச்சுட்டு வந்திருப்பாரு. இவர் வந்துட்டான்னு கேள்விப்பட்டா எல்லா ஜமாத்தாரும் பள்ளி கோடி வந்துருவாங்க, இல்ல சஹாபாக்கள் ஓடி வந்துருவாங்க. ஜக்காத்து நிதியை வந்துட்டாப்பா, எல்லாம் ஓடியா அப்படி எல்லாரும் வந்துருவாங்க. தேவையான எல்லா நபித்தோடு நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, இவர் நமக்கு ஒரு பங்கை தந்துட்டு அவருக்கு ஒரு சுண்டை தூக்கி வைக்கிறாரு. என்னப்பா அது என்ன? அது அல்லாஹ்வுடைய தூதரே அது எனக்கு கிடைச்சுட்டார்.
இது ஜகாத்து, இது எனக்கு அன்பளிப்பா தந்தது. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா தேத்தனி குடிக்க போனதுக்கு, மௌலையை கூட்டிட்டு வர போனதுக்கு பெட்ரோலுக்கு 1000 ரூபாய் பாக்குறோமா இல்லையா? மௌலை சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபாய். ஒரு ஏதாவது ஒரு அரசாங்க பொறுப்புல பள்ளி நிர்வாகத்துல இருந்தா நம்ம எப்படி கணக்கு பார்க்காட்டுறது? இது இந்த அங்கே போயிட்டு வந்த பெட்ரோல் காசுக்கு ஒரு 1000 ரூபாய், அந்த போக்குவரத்து பில் அடிச்சது, ரிசீட் அடிச்சது, அதை அடிச்சது, இதை அடிச்சு அதுக்கு ஒரு 200 ரூபாய் பில் போடுறோமா? அத மாதிரி இவர் என்ன சொன்னா, இதே கணக்கு கிடைச்ச கூலிட்டாரு. ரசூல்லா ஏசினாங்க ஒரு ஏச்சு. நீ உங்க வீட்டுல நீ இருந்திருந்தா உனக்கு இது கிடைச்சிருக்க மாட்டாங்க. பயந்துட்டான் பைபிள. இல்ல அல்லாஹ் எடுத்தது எனக்கு உனக்கு தந்தாங்க தான். எப்படி தந்தார்கள்? நான் அனுப்பினதால தந்தாங்க. நீ உங்க வீட்டுல நீ வறுத்து கிடந்தா உனக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது தானே. ஜக்காத்து பணம் போடு அப்படின்னு ரசூல்லா பறிச்சு எடுத்து அதை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தா தேவையான எடுத்துட்டு போவாங்க, குமிச்சுடுவாங்க, தேவையான கழுவிட்டு போவாங்க. ஜக்காத்து பணம் அப்படி குமிச்சிருப்பாங்க. என்ன வந்து தானியங்க இருக்கும். இன்னைக்கு நம்ம குமிச்சா போடாது, நம்ம எல்லாம் சலத்துல அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு பொருளாதார ஜக்காத்து கொடுக்க குறைஞ்சிட்டு ரசூல் அப்படி குமிச்சு வைப்பார்கள். தேவையானவங்க அள்ளி போட்டு சாக்கில போட்டு கொண்டு போவாங்க. என்ன தேவையோ அடிமைகள் வந்து அடிமைகள் அந்த உனக்கு கொடுத்துருவாங்க. தேவையான அளவு தான் எடுப்பாங்க. நம்ம ஆட்கள் அப்படி இல்லையே. ஒரு கஷ்டத்துக்கு ஒரு உதவின்னா அதுக்கு கொஞ்சம் எனக்கு அந்த கஷ்டமும் இருக்குது கொஞ்சம் பொய்ய சொல்றது அதிகமாக நம்ம சொல்லிட்டு இப்படித்தான் நம்ம ஒரு நலவு நடந்தாலும் கூட அது ஏன்னு பாருங்க. ஏன் நான் சொல்ல கேட்டால், அவர் தனக்காக கிடைச்சதை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இது எனக்காக, அதுல குறை கூட செய்யல, அவர் குறைக்கல, எனக்கு தானே கொஞ்சம் சேர்த்து பக்கெட்ல போடல, முழுசா ரசூலா இது எனக்கு தந்தேன்றாரு. இன்னைக்கு நம்மட யோசிச்சு பாருங்க, பொறுப்புகள்ல நம்மளை நியமிச்சுட்டா சுபஹானல்லாஹ், யாராவது ஒரு ஆள் அந்த பொறுப்புக்கு வந்துட்டோம்னா வரும்போது நல்லா தான் வாரது. அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக மார்க்கர் வாங்கின காசு, பேனை வாங்கின காசு, பென்சில் வாங்கின காசு, போட்டோ காப்பி பண்ணின காசு, என்னவெல்லாம் காசு எடுக்க முடியும் மொத்த ரிசிப்ட் இருக்கும். நாங்க ஒரு பள்ளிகளுக்கு ஒரு பயணம் கொண்டு போயிருந்த இடத்துல அந்த மௌலிட ரூம்ல தங்க வெடி வந்துச்சு. அப்ப பார்த்து நல்ல ஊசி கோர்வை அந்த எனக்கு வச்சிருப்பாங்க. அந்த பெரிய மூட்டை பேக்குகள்ல நெல் வச்சு குமிக்கிறதுல பேக்குல குத்துறது வைப்பாங்க. பார்த்தா நிறைய பில்லு. சும்மா அப்படியே வாசி பார்த்தா ஒரு மாசத்துல மௌலவிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு 100 ரூபா ஆட்டா, அதையும் போட்டு வச்சிருக்காங்க. ஆட்டை 100 ரூபா, மௌலவிக்கு சாப்பாடு வாங்கினது 500 ரூபா, எல்லாம் ஒரு 3 பேனை வாங்கியிருக்காங்க. 3 நீல பேனை 30 ரூபா. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளால சில விஷயங்கள் இது எழுதக்கூடாதுன்னு சொல்லல, இதுல சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம தர்மம் செய்ய முன் வரோம் இல்ல, நம்ம விட்டு கொடுக்கிறோம் இல்ல. ஆனால் இந்த நபித்தோழருக்கு கிடைத்த ஒரு செய்தியை அவர் தெளிவாக சொல்லுகிறார் என்றால், சில ஆக்கா கள்ள பில்லும் அடிக்கிறதுதான். நீ எப்ப கணக்கு பண்ணி சீல பண்ணித்தான் வாப்பா நான் பில்லு அடிக்கிறேன். இந்த ஹார்ட்வேர் சாமான் மத்த எலக்ட்ரானிக் சாமானா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு விலை தெரியாது. கொன்றைக்கு வேலை செய்யறவங்க நிறைய பேர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி நியமிக்கப்படுகிற உங்களுக்கு வழங்குகிற பொறுப்புகளை அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்க. ஒரு சிலாக்கள் கொன்றைக்கு எடுப்பாங்க, எப்படி எடுக்கிறது? 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா 1 கோடி பட்ஜெட் எடுப்பார்கள். சுத்தி வளைச்சு அடிச்சு புடிச்சு பார்த்தா 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் முடிஞ்சிருக்கும். இந்த 10 லட்சம் ரூபாய் பொங்கல்ல ஓட்டு போயிடும். அது நான் வந்தது போனது ஆக்களை கொடுத்தது எடுத்தது அப்படின்னு நினைச்சிருவோம். அசால்ட்டா நம்ம அடிச்சுட்டு போயிடும், ஏமாத்துறோம், ஃப்ராட் வேலை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் அதெல்லாம் சொல்றான், இது உங்களை நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா 50வது அத்தியாயம் 17வது 18வது வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். இது எத்தலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீனி வாணி ஷிமாலி கைத் நல்லா பேசுகிறான். இந்த உலகத்துல நானும் நீங்களும் எந்த அளவுக்கு வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் முதுமையை வரைக்கும் வாழ்ந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், நாங்கள் செய்கிற செயல்பாடுகளை வலதிலும் இடதிலும் அவர்கள் எழுதாமல் நாங்கள் பேசுவது கிடையாது. 2 பேர் உட்கார்ந்து அவங்களுக்கு வேலையே அதுதான். ரைட், 2 பேர் எழுதிட்டே இருப்பாங்க. அப்படியா? ரகசியம் பேசுறியா? நீட்டு கட்டுறியா? பொய் சொல்றியா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கதா இருக்கு. அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நல்லது சொன்னாலும் ரெக்கார்ட் ஆகும், கெட்டது காய்ச்சாலும் ரெக்கார்ட் ஆகும், பொய் சொன்னாலும் ரெக்கார்ட் ஆகும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அது யாரு தெரியுமா? வலதுலையும் இடதுலையும் மீக்கிறாங்க. ஒரு ஆளுடைய பேரு ரகீபு, இன்னொரு ஆளுடைய பேரு அதீது. இவங்க 2 பேரும் நாங்க நியமிச்சிருக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் ஒரு சொல் கூட எழுதாமல் அவன் வெளியிட மாட்டான். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையுமே ஒரு சொல் சி என்கிற ஒரு எழுத்தா இருந்தாலும் அது பதியப்படாமல் நம்ம வார்த்தைகள் வெளியே வரமாட்டாது என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மள
போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளே, அந்த அடிப்படையில் பொய் என்கிற பாரதூரம் என்பது விளையாட்டுக்கு, ஜோக்குக்கு, ஏமாத்துக்கு, ஃபன்னுக்கு எல்லாம் சொல்ற நம்ம நான் சர்வசாதாரணமா சொல்லிட்டு சும்மா சொன்னடாப்பா அப்படின்ட்டு போயிடும். அது சும்மா சொன்னதல்ல. அந்த வார்த்தை தான் எனக்கும் உங்களுக்கும் எதிரியாக மறுமையில வந்து நிக்க போகிறது புரிந்து கொண்டு வாழ்கிற நல்ல சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை மாற்றுவானாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லிடங்களே, ஈமானி உறவுகளே, இந்த பொய் என்கிற இந்த செயல்பாடு என்னையும் உங்களையும் நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கும் சந்தேகம் கிடையாது, நமக்கும் சந்தேகம் கிடையாது. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வாப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பார், மகன் பொய் சொல்லாத வாப்பா, நீ உண்மையை சொல்லு, என்னத்தை எடுத்தா வீட்டுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிட்டால், ஏதாவது ஒண்ணு உடைச்சிட்டாரா, நம்ம கேட்போம், மகன்கவா உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத. உம்மா சொல்ல, இல்ல அவன் தான் எடுத்தான் பொய் சொல்றான். மகன் பொய் சொல்லுவான், வாப்பா திருத்துவாரு, பொய் சொல்லக்கூடாது வாப்பா, அல்லாஹ் சொல்லுவான், ஆனா வாப்பா பொய் சொல்லுவார். ஆனா உம்மா போய் சொல்லுவாங்க, என்ன உங்களோட பிள்ளை ஸ்கூலுக்கு வரலன்னு பிரின்சிபல் கால் பண்ணா, கொஞ்சம் சோமி இல்லடுமா அலா பிள்ளைய வச்சுட்டு போய் சொல்லுவான், உம்மானு கொஞ்சம் சோமி இல்லன்னு ஆண்டுவா போச்சு. பொய் சொல்லாத வாப்பான்னு சொன்ன உம்மாவே அதிபர் கோல் பண்ணி, எல்லாம் மதரசால கோல் பண்ணி, யாராவது கோல் பண்ணி, என்ன உங்களோட மகன் வேலைக்கு வரலன்னா கொஞ்ச நாளா சோமி இல்லைன்னா தான் படுத்து நல்லா நிமித்திட்டு இருப்பான், நல்லா தின்னுட்டு இருப்பான், பயப்புள்ள ஆரோக்கியமா இருப்பான். அவனுக்கு மாச்சல். உம்மா சப்போர்ட் பண்ற, வாப்பா சப்போர்ட் பண்ற, எப்படி ஹலாலா இல்ல ஹராமா? அவனுக்கு பாவத்தை காட்டி கொடுக்குறோம். அவன் கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் காய்ச்சல், உம்மா வாப்பா அவனுக்கு பொய்ய சொல்லாதன்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்களே அவனுக்கு முனுக்கு பொய்ய சொன்னா அவன் எப்படி விளங்குவான்? இங்க அம்மா வாப்பா போய் சொன்னா அப்ப நம்மளும் சொல்லலாம். அப்ப அல்லாஹ் தஆலா எங்க இருந்து கொண்டு வரான்? நீங்க பொய்ய சொல்லிடாதீங்க, பிள்ளைகளுக்கும் பழக்கிறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதாக ஒரு செய்தியை காட்டலுமா, ஜோக்குக்கு ரசூலுல்லாஹ் ஜோக் அடிச்சு சிரிச்சிருக்கிறாங்க. இந்த கடவாய் பற்ற ஆன்னு சிரிக்கிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. கடவாய்ப்பட்டுக்கெல்லாம் நல்லா விளங்குறவங்க ரசூலுல்லாஹ் சிரிச்சுப்பாங்க. ஆனால் ஒரு செய்தி கூட பொய்யாக ரசூலுல்லாஹ் சொன்ன வரலாறு இல்லை. அவங்க நபிக்கு முன்னாடியும் சரிதான், நபியாகிறதுக்கு பின்னாடியும் சரிதான். ரசூலுல்லாஹ் ஒருவரை சிரிக்க வைக்க, ஒரு ஆளை சந்தோஷப்படுத்த, எந்த ஒரு உலக விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதாக ஒரு ஹதீஸும் கிடையாது. பொய் சொல்றதுக்கு சில சந்தர்ப்பம் வழங்கினாங்க இஸ்லாத்துல, ரசூலுல்லாஹ் பொய் பேசல. ஆனால் பொய் சொல்றதுக்கான சில அனுமதி இருக்கு. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் அது எந்த சந்தர்ப்பத்துல பொய்கள் சொல்றதுக்கு அனுமதி இருக்கு என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த பொய் என்பது ஒரு மனிதனுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தி விடும், அல்லது தன்னுடைய வியாபாரத்துல நஷ்டம், அல்லது தன்னுடைய கௌரவம் சம்பந்தமானதோ அல்லது வேற ஏதோ சம்பந்தம் வரும்போது இஸ்லாம் வரையறுக்கிறது. உனக்கான சட்டம் என்னென்றால், நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு நினைக்கிறோம்னு கேட்டால், இந்த உலகத்துல மனிதனுக்கு பார்த்து நம்ம தெரியாம, ஒருத்தருக்கு தெரியாம ஏமாத்திடுறோம். ஒருத்தருக்கு போனை பத்தி தெரியாது, போனை கொடுத்து ஏமாத்திடுறோம். ஒருத்தருக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, கம்ப்யூட்டர் கொடுத்து ஏமாத்துறோம். ஒருத்தருக்கு மாட்டை பத்தி தெரியாது, மாட்டை பத்தி ஏமாத்துறோம். இல்லையா? ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு விதமான வேலைகள் நம்ம செய்யறோம். அல்லாஹ் அருள் செஞ்சவர்களை தவிர அதிகமானவர்கள் இந்த விஷயங்களில் பொய் தான் பேசுகிறார்கள். தெரியாதவர்கள் மாட்டிக்கொண்டு அவுத்து விட்டுருவாங்க. அப்ப இப்படியான வேலைகள் நம்ம பார்க்கிற நேரத்துல நம்ம சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள வேணும். நான் யாருக்கு போய் சொல்றேன்? யாருக்கு நான் போய் சொல்றேன்? என்னோட இருக்கிற சக மனிதனுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உங்கள நீங்க ஜிஹாது செஞ்சு அல்லாஹ்வுடைய வழியில தியாகம் செஞ்சு நீங்க மௌத்தா போயிட்டீங்க, உங்களை கொண்டுட்டாங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு இஸ்லாம் பேசுது. அல்லாஹ்வுக்காக போராடி, குடும்பத்துக்காக போராடி, நலவுக்காக போராடி அநியாயமா கொல்லப்படுறான், அவன் ஷஹீதுன்னாங்க. இந்த ஷஹீதுக்கு கூட சொர்க்கம் போறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? ஒன்று கடன். ஏன் கடன்? அல்லாஹ்வுக்குரிய கடனா? கிடையாது, சக மனிதனோட சம்பந்தப்பட்டது. நம்மளோட இருக்கிற நானா, தம்பி, அம்மா, வாப்பா, சகோதரர்கள், கூட இருக்கிற நண்பர்கள், அவங்கள்ட்ட வாங்கின கடன். யோசனை செஞ்சு பாருங்க. அப்ப நம்மளோட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு பொருளை நம்ம கொடுக்கும் போதோ, உன்னை வாங்கும் போதோ ஏமாத்தி வாங்கிட்டோம் என்றால், கொடுத்துட்டோம் என்றால், அவன் என்ன செய்வான்? அவன் ஏசுவான், நமக்கு பதுவா செய்வான். அவனை நம்பின எனக்கு பழசை தந்துட்டான், வீட்டை கொண்டு போயிட்டு பார்த்து பழத்தை வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள மருந்து அடிச்ச பழம், வாசம் கப்புண்டு அடிக்குது, பிள்ளைக்கு கொடுக்க இயலாது, அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்த நல்ல பழம் என்று தந்தான், ஆனா மருந்து அடிச்ச பழம். பேசுறோமா இல்லையா? இந்த பெட்டிஸ் ரமலான்ல சில முறைப்பாடுகள் எப்படி வந்துச்சு? என்னப்பா இறைச்சி சம்சான்றாங்க, உள்ள சோயா மீட் தான் இருக்குதுன்றாங்க. உங்களுக்கு 10 ரூபாய்க்கு சம்சா ஆகிறதுக்கு என்ன கோழி பிரியாணி உள்ள வைப்பாங்க? இருக்கிறது அவ்வளவுதான். நீ போற விலைகளுக்கு உங்களுக்கு அப்படித்தான் தருவாங்க. நியாயமா நடந்தார்கள், நல்லா பாதுகாக்கணும். ஒரு சிலர் நியாயமா நடந்து கொண்டார்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துண்டு கொண்டா வைக்கிறது.
அப்ப அதிகமானவங்க அந்த இறைச்சி சம்சா, முட்டை சம்சா, அந்த சம்சா, இந்த பெட்டிஸ்ன்னு விற்கிற நம்ம நிறைய பேர் முறைப்பாடு என்ன தின்ற வரைக்கும் அதை அழகா தின்னுட்டு முட்டை இல்லாட்டி பாதியோட வச்சுட்டு நீ எலும்பி வர வேணும், முட்டை இல்லைன்றோம். கடைக்காரர்கிட்ட முறைப்பாடு செய்யறது இல்லை. வெளியால போய் நின்று என்ன செய்யறது, அதுல முட்டையை காணல, இதுல இறைச்சி காணல, அது அதை காணல, என்ன சம்சா பழசா போயிட்டுன்றது. பின்னாடி கடைக்காரர்கள் பேச மாட்டாங்க, வாப்பா நீ வச்சுட்டு வா. ஆனா நம்ம அதை பத்தி வெளியே பரப்பி தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை மன்னிட்டு. அல்லாஹ் மன்னிக்கிறான். எதை மன்னிப்பான்? ஒரு ஆளை ஏமாத்தினது எல்லாம் மன்னிப்பானா? நான் இந்த சகோதரனுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் மன்னிப்பான்? ஒரு காலமும் என் சகோதரன் என்னை மன்னிக்காத வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கம் கிடையாது. அது எத்தனை மாடு கொடுத்தாலும் சரிதான், எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதான், எத்தனை வீடுகளை கட்டி கொடுத்தாலும் சரிதான், ஜகாத்துக்கு கொடுத்தாலும் சரிதான், நீங்களே ஷஹீதாக்கப்பட்டாலும் சரிதான், உங்களுக்கு சொர்க்கம் ஹராம். ஏன்? நான் மன்னிக்கிற வரைக்கும். நான் ஜனாசா வீடுகளை வளமையா சொல்ற ஒரு செய்தி, இந்த ஜனாசா வீடுகள் வரும்போது மட்டும்தான், அதை ஜனாசா வீடுகளுக்கு வரவங்களுக்கு தெரியும், அதை ஞாபகப்படுத்திக்கோ. நான் இறுதி முறைக்கு வருகிறேன். இந்த ஜனாசா வீடுகளை முன்னுக்கு ஜனாசா கொண்டு வச்சுக்கிட்டு பேரம் பேசுறது ஒரு விற்பனை பிசினஸ் பண்றோம். நம்ம அந்த இடத்துல ஒரு மையத்துக்கு பிசினஸ் நடக்குது. அந்த பிசினஸ் ரசூல்லா தடுத்தாங்க, செய்யக்கூடாது. ரசூல்லா எந்த அளவுக்கு அனுப்பிச்சாங்க? கடன் என்ற விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறோம்? ரசூல்லா கடன் என்ன தொழிக்க மாட்டாங்கட்டோம், கடன் தொழிக்க மாட்டோம். ஆனா அதே மாதிரி நம்ம செய்யறோம், இந்த வாப்பா அம்மா செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கோன்றோம். நான் மவுத்து, நான் வஃபாத் ஆகிட்டேன், நீங்க எல்லாரும் இந்த ஊரை என்னோட வாழ்ந்த சகோதரன் நான் நம்பிமார், எனக்கு நானும் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கேன், நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கீங்க. நான் இப்ப மௌத்தா போனா எந்த பிள்ளைகளோ என்னோட சம்பந்தப்பட்ட சகோதரர்களோ இந்த நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கோண்டா, நீங்க எல்லாரும் தொலை வந்த எல்லாரும் மன்னிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சொல்றீங்க. அப்ப நீங்க எனக்கு செஞ்ச அநியாயத்தை யார் மன்னிக்கிறேன்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை உறவுகளே. நான் மௌத்தா போயிட்டேன், உயிரோட வந்து இவர் மன்னிச்சு அல்லாஹ் மன்னிச்சு சொல்லிட்டு படுத்தாலே தவிர உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப அதனால ரசூலா சொன்னார்கள், நம்மட வாழ்க்கையில பொய் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்காது. அது நம்மள நரகத்துக்கு நிரந்தரம். எங்க போய் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய விஷயத்துல போய் சொல்றது இல்ல, தொழுகை இல்லைன்னு சொல்றது இல்ல, நோம்பு இல்ல நோம்பலாம் இல்ல அப்படின்னு இல்ல, நோம்பு பிடிக்காட்டி பிடிச்சன்ற அது நம்மளை ஏமாத்தி கொள்றது. ஆனா இன்னொரு ஆளை பார்க்கும்போது என்ன செய்யறது? அப்பதான் நம்மளை ஏமாத்துறது. என்னப்பா நோம்பா? ஆனா நோம்புப்பா அப்படின்றோம் போச்சு. ஆனா ஒரு அமலை செய்யற விஷயத்துல அல்லாஹ்வுக்காக செய்யறது, அதே நம்ம பொய் என்ன அல்லாஹும் ஏமாத்திக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு சகோதரனை ஏமாத்திக்கொண்டு, இந்த பொய் என்னுடைய வாழ்வில் உங்கள் வாழ்வில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் தண்டிப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பொய்க்கு அல்லாஹோட மன்னிப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அல்லாஹை ஏமாத்தல, சகோதரனை தான் ஏமாத்தணும். நம்மளோட இருக்கிறவங்களுக்கு தான் பொய் சொல்லப்படுது. அல்லாஹ்க்கு தெரியும் தானே, எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், என்ன செஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கிறான். அதனால அல்லாஹ்கிட்ட பொய் சொல்ல இயலாது. நம்ம பொய் சொல்ல போறது நம்மளோட இருக்கிறவங்க, சோத்துக்கு அங்கால இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, இவங்ககிட்ட தான் பொய் சொல்ல போறோம். அந்த பொய்கள் ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டு போகும். அதை சந்திக்கும் போதெல்லாம் வேறு வேறு காரணங்கள் உருவாகும். அந்த அடிப்பில் பொய் சொல்லி ஒரு நியாயத்தையோ, பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையோ, பொய் சொல்லி ஒரு பொருளாதாரத்தையோ, பொய் சொல்லி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிப்போம் என்பதை இந்த உலகிலேதோ கௌரவமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த கொஞ்ச பேருக்குள்ள வச்சு நம்ம பாதுகாக்கலாம். ஆனால் அல்லாஹ் தாலா ஒட்டுமொத்த ஆதம் நபி தொடக்கம் யாரெல்லாம் மறுமை வளர்க்கும் பிறந்து வளர போகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரையும் அல்லாஹ் நிப்பாட்டி இவரை கூப்பிட்டு, இந்தா இப்ராஹிம் இங்க வா, இப்ராஹிம் மக்களுக்கு போய் சொன்னார், இந்தா அந்த மௌலவி போய் சொன்னார் என்று அல்லாஹ், இந்த யார் மௌலவி இவர் இந்த ஊர்ல இருந்தார், இவர் போய் சொன்னான்னு ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லாஹ் பொய்யா காட்டிடுவான். அவன் யோசிச்சுப்பான் எவ்வளவு பெரிய கேவலம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் பொய் என்பது இருக்கக்கூடாது. ஒன்று எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எவ்வளவு பிள்ளையா போடும், நான் செஞ்சுட்டு ஏமாத்திட்டேன், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்துக்கணும், நான் சொர்க்கம் போகணும். இந்த உலகத்துல இன்பங்களை நான் அனுபவிக்கிற முக்கியம் இல்ல, எனக்கு சொர்க்கம் தான் முக்கியம். நான் வியாபாரம் செய்யறேன், உண்மையிலே நேத்து போட்டதுங்க, விரும்பினா எடுங்க. சில ஆக்கள் சம்சா இருக்கா ரெடியா அப்படி கேட்டு இப்ப போட்டது இப்ப போட்டது, ஆனா காலையில போட்டதுன்னு சொன்னா சரி ஹைர் அவன் திருப்தியா எடுத்துட்டு போவோம். இல்லண்டா போய் திட்டுவேன் மதுவா மீக்குதே, அது அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அந்த பொய்கள் என்கிற இந்த இதனூடாக உலகில் கிடைக்கிற இன்பங்கள் நிரந்தரமற்றது. அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கப்பட்டு அல்லது ஒரு மனிதனுடைய பதுவாவை உங்களுக்கு சம்பாதி தருகிற ஒன்றாக இருக்குமே தவிர அது நியாயமான ஒன்றாக இருக்காது என்கிற சிந்தனையோடு வாழ்ந்து மன்னிக்கின்ற பொய்களற்ற யாரையெல்லாம் அல்லாஹு தாலா உண்மையாளர்களாக எழுதி கொள்கிறானோ அதே பட்டியல் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்தல்வானாக. வாஹ் ரப்பில் ஆலமீன்.